ஈரான் புத்திசாலித்தனமான முடிவை எடுத்து அணு ஆயுதம் சம்பந்தமான அந்த ஒப்பந்தத்தில் எங்கள் அமெரிக்கா கூட உடனே கையெழுத்து போடணும், இல்லைன்னா புயல் வருதுங்க, எந்த சக்தியாலும் அந்த புயலை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு பயங்கர எச்சரிக்கை விடுக்கிறாருங்க. அப்போ ஈரான் மீதான போரை இனிமேலும் தொடர்வதற்கு அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு அதிகாரம் இல்லையா? அமெரிக்காவுடைய சட்டம் இந்த போர் சம்பந்தமா என்னங்க சொல்லுது? வாங்க பார்க்கலாம். இந்த அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளின் ஈரான் மீதான போர் கடந்த 28/2/2026 அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு 1/5/2026 மொத்தம் 63 நாட்கள் ஆகின்றங்க. நேற்றுக்கு 30/4/2026 அன்னைக்கு அமெரிக்க பிரசிடென்ட் நம்ம டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு போட்டோ புகைப்படத்தை வெளியிட்டார். ஒரு பிரசிடென்ட் இப்படியெல்லாம் ஒரு புகைப்படம் போடுறது அல்லது சில கமெண்ட்ஸ் போடுறது அப்படிங்கிறது உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு விஷயம். அந்த சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட அந்த புகைப்படத்தில் டொனால்டு ட்ரம்ப் கையில் ஒரு அதிநவீன ஒரு எந்திர துப்பாக்கி அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படி ஜம்முன்னு ஹீரோ மாதிரி நிற்கிறார். மலை சூழ்ந்த அந்த பின்னணியில் வெடிகுண்டுகள்லாம் வெடிச்சு சிதறதுங்க, ஒரே தீப்பிழம்பு, எங்கே பார்த்தாலும் போர் ஆரம்பிக்க போகிற மறுபடியும் அப்படின்னு சூசகமாக ஒரு ஃபோட்டோ வெளியிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரூத் சோஷியலில் திருப்பி ஒரு பதிவை போடுறார். அதில் என்ன போடுறார் அப்படின்னா, ஈரான் நாடு அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தொடர்ந்து மறுத்து வருதுங்க, இனிமேலும் எனக்கு பொறுமை கிடையாதுங்க, நான் இதுக்கப்புறமும் கூட நான் நல்லவனாக இருக்க மாட்டேன், என்னமோ எப்பமோ இவர் நம்ம நல்லவனாக இருந்தவ மாதிரியும் இப்போ இனிமேல் நல்லவனாக இருக்க மாட்டேன், நான் கெட்டவனாக ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. இனிமேலும் நான் பொறுமை காக்க முடியாது, தொடர்ந்து நான் நல்லவனாக இருக்க மாட்டேங்க, இப்போ புயல் வந்து கொண்டிருக்கிறது, இந்த புயலை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது, கையெழுத்து ஒழுங்கா போடுங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஒரு மிரட்டல் அந்த போஸ்ட்ல டொனால்டு ட்ரம்ப் ஒரு போட்டார். உடனே அமெரிக்க பத்திரிகையாளர்கள் எல்லாமே சொன்னாங்க, போர் விரைவில் வரப்போகுதுங்க, இப்போ சீஸ்ஃபயர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை ஒரு பக்கம் ஈரான் நடக்குது, ஒரு பக்கம் பயங்கரமா 3 பெரிய பெரிய யுஎஸ்எஸ் கப்பலை வச்சுக்கிட்டு அமெரிக்கா டோட்டல் பிளாக்கேட் பண்ணிட்டாங்க. அதோட நிக்காம இப்போ புயல் வருதுன்னு சூசகமா ட்ரம்ப் சொன்னதுனால 2 தான் நடக்கும். ஒன்று, அந்த 3 மிகப்பெரிய டெஸ்ட்ராயர் போர்க்கப்பலில் வச்சு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை டோட்டலாக தாக்கி அவருடைய கண்ட்ரோலில் பிடிச்சி வச்சுக்கிறது. ஏற்கனவே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை ஸ்ட்ரைட் ஆஃப் ட்ரம்ப்னு பேரை மாற்றிட்டார் முந்த நாள். இப்போ அதை டோட்டலாக பிடிச்சி அமெரிக்காவுடைய கண்ட்ரோல் வைக்கிறது ஒன்று. நம்பர் 2, கடந்த 13/4/2026 ஒரு இன்டெஃபினிட் சீஸ்ஃபயர் போர் நிறுத்தம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த போர் நிறுத்த பீரியடில் பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பொசிஷனை போனால் கன்சாலிடேட் பண்ணி வெப்பன்ஸு மற்ற இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இப்போ ஈரானுக்குள் திடீர்னு இரவில் தரை இறங்கி அவங்க ஹெலிகாப்டர் மூலமாக எல்லாத்தையும் இறக்கி விட்டு பெரிய அட்டாக் பண்ணி அவங்களுடைய நியூக்ளியர் சைட் உள்ள என்ரிச்டு யுரேனியம், நியூக்ளியர் டஸ்ட்னு சொல்லி கிண்டலாக பேசினார்ல ட்ரம்ப், அந்த நியூக்ளியர் டஸ்ட் என்று சொல்லப்பட்ட என்ரிச்டு யுரேனியத்தை அதை கைப்பற்றிட்டு போகிறது, இதாங்க ரகசிய திட்டம், இதுதான் இப்போ நடக்க போகுது அப்படின்னு அமெரிக்க பத்திரிகைகள் மட்டுமல்ல உலக பத்திரிகைகள் எல்லாருமே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதோடு இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் சொன்னாங்க, நான் நேற்றுக்கு முந்தா நாள் ரஷ்ய பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் கூட நாங்கள் பேசணும், 1.5 மணி நேரத்துக்கு மேலே பேசணும், உக்ரைன் வாரை பற்றி பேசணும், ஈரான் வாரை பற்றி பேசணும். அதில் புட்டின் அவர்கள் என்கிட்ட ஓகே, ஈரானில் உள்ள அந்த செறிவூட்டப்பட்ட அந்த யுரேனியத்தை நீங்கள் வாங்குறதுக்கு நான் வேண்டிய உதவியெல்லாம் செய்கிறேன், அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வேண்டி நான் உதவியெல்லாம் செய்கிறேன்னு எங்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, ஸோ நாங்கள் அதை எடுத்துக்கிடுவோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உடனே இன்னைக்கு 1/5/2026 அன்னைக்கு ரஷ்யாவுடைய செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் அப்படின்னு ஒருத்தர் அவர் சொன்னார், நாங்கள் எப்பங்க அப்படி சொன்னோம், இந்த பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்து போல் இருக்கு டொனால்டு ட்ரம்ப், நாங்கள் அதை சொல்லவே இல்லை. பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணார், உண்மைதான். ஆனால் ஈரானில் உள்ள செறிவூட்டப்பட்ட அந்த யுரேனியத்தை அமெரிக்காவோட ஒப்படைப்பதற்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், நாங்கள் எப்போ சொன்னோம், அந்த பேச்சே வரலைங்க அப்படின்னு டோட்டலாக அவர் மறுத்துட்டார். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ போர் வரும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் சொல்றாருங்க.
இந்த ஈரான் மீதான போர் தன்னுடைய பிரசிடென்ஷியல் பவரை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை, ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இருக்கு. அப்படிதான் டொனால்டு ட்ரம்ப் வந்து திடீர்னு இரவோடு இரவாக கடந்த பிப்ரவரி 28 ஈரான் மீது படையெடுத்தார். அப்படி அவர் பிரசிடென்ஷியல் பவரை யூஸ் பண்ணி அவர் படையெடுத்தார்னா 60 நாட்களுக்குள் அமெரிக்க காங்கிரஸ் சபைகளில் அவர் வந்து அந்த போர் ஆரம்பிச்சதுக்கு ஒரு அங்கீகாரம், அப்ரூவல் வாங்கணும். அதாங்க சட்டம். என்ன சட்டம் என்ன சொல்லுது அமெரிக்க சட்டம் அப்படின்னா, அமெரிக்க யுஎஸ் வார் பவர்ஸ் ரெசல்யூஷன் ஆக்ட் 1973 அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குங்க. இந்த ஆக்ட் எதுக்காண்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அமெரிக்க பிரசிடென்ட் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க தான் அந்த ஆர்ம்டு போர்சஸ் உடைய சீஃப் சேர்மன். அவர் தான், அவர் நினைச்சனா ஒரு வார்னு சொல்லிடுறாரு, எவ்வளவு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போறாரு அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏற்கனவே அமெரிக்கா வந்து வியட்நாம் மீது போர் ஆரம்பிச்சு இன்னைக்கு முடிஞ்சிடும் நாளைக்கு முடிஞ்சிடும் பார்த்தா 19 வருடங்கள் 5.5 மாதங்கள் வரைக்கும் அந்த போர் நீடிச்சு கடைசியில் தோத்து அமெரிக்கா ஓடி வந்துச்சுங்க. அப்படிதான் நடந்தது அங்கே வியட்நாமில். இதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இருக்கக்கூடாது, அதாவது தான் தோன்றித்தனமாக பிரசிடென்ட்ஸ் அவங்க பவரை பயன்படுத்தி அமெரிக்காவை வம்புக்கு இழுத்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் யுஎஸ் வார் பவர்ஸ் ரெசல்யூஷன் ஆக்ட் 1973 அப்படின்னு ஒரு சட்டத்தை அமெரிக்க பாராளுமன்றம் யுஎஸ் காங்கிரஸ் நிறைவேற்றியது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், யுஎஸ் காங்கிரஸ் என்று சொன்னால் அமெரிக்காவுடைய இரு சபைகளையும் குறிப்பிடக்கூடியது. மேல் சபை நம்ம ஊர்ல வந்து ராஜ்யசபான்னு சொல்லுவோம், அங்க செனட் சபை என்று சொல்லுவார்கள். நம்ம இங்க லோக்சபா என்று சொல்லுவோம், அதை ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லுவாங்க. ஆக இந்த செனட் சபை, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் சபை இரண்டும் சேர்ந்து தான் அங்க யுஎஸ் காங்கிரஸ் சொல்லுவாங்க. ஆக யுஎஸ் வார் பவர்ஸ் ரெசல்யூஷன் ஆக்ட் 1973 என்ன சொல்லுது அப்படின்னா, அமெரிக்க நாடு இன்னொரு நாடு மீது போர் தொடுக்க வேண்டும் என்றால் அமெரிக்க பாராளுமன்றங்களில் அந்த 2 சபைகளிலும் ஒரு அப்ரூவல் வாங்கணும் முதல்ல, அப்புறம் தான் போரே ஆரம்பிக்கணும். அப்படி இல்லை, மிகப்பெரிய ஒரு இமினன்ட் த்ரெட் இருக்கு அமெரிக்கா மேல. இப்போ உடனடியாக யாராவது தாக்கிடுவாங்க, அமெரிக்காவை அழிச்சிருவாங்கன்னு சொல்லி ஒரு இமினன்ட் த்ரெட் இருக்கு. அல்லது யாராவது ஒருத்தர் அட்டாக் பண்ணிட்டாங்க திடீர்னு அப்படின்னா, அமெரிக்காவை பாதுகாப்பதற்காக பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா எக்ஸ்ட்ராடினரி சூழ்நிலையில் எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ், எமர்ஜென்சி பவர்ஸை யூஸ் பண்ணி அவரே வாரை டிக்ளேர் பண்ணலாம், வாரை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஒன்லி இமினன்ட் த்ரெட் ஆன் யூஎஸ் இருக்கணும் அல்லது அட்டாக் ஆன் யூஎஸ் இருக்கணும், அப்பதான் பிரசிடென்ட்டுக்கு அந்த எமர்ஜென்சி பவர் வரும், அவர் பண்ணலாம். அப்படி வார் ஆரம்பிச்சுட்டாருன்னா அமெரிக்க பிரசிடென்ட் வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள அவர் வந்து நோட்டிஃபை தி காங்கிரஸ், போத் தி சப், அந்த செனட் சபைக்கும் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்க்கும் அவர் நோட்டிஃபை பண்ணி தகவல் தெரிவிக்க வேண்டும். அப்படி வார் ஆரம்பிச்ச பிறகு 60 நாட்களுக்குள் அவர் பாராளுமன்றங்களின் அந்த இரு அவைகளும் அவர் வந்து ஒரு அப்ரூவல் வாங்கணும். எஸ், வார் செஞ்சது கரெக்ட் தான், உங்க வார் செஞ்சதை நாங்கள் அப்ரூவல் பண்றோம் அப்படி சொல்லணும். அப்படி அந்த காங்கிரஸ் இரு சபைகளும் அப்ரூவல் தரல, நீங்க பண்ணது தப்பு, இல்லீகல் வார் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பிரசிடென்ட் ஷால் டெர்மினேட் தி வார் இமிடியேட்லி. உடனே அமெரிக்க பிரசிடென்ட் அந்த வாரை உடனே நிறுத்துகிறேன் என்று ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கார்டு உடனே போடணுங்க. அப்படிதான் இருக்கு. சப்போஸ் அப்ரூவே பண்ணிட்டாங்க 60 நாளைக்கு அப்படின்னா, அதுக்கப்புறம் கூட பிரசிடென்ட் நினைச்சாருன்னா இன்னொரு 30 நாட்களுக்கு நான் வந்து இந்த வாரை கண்டினியூ பண்ணணுங்க. ஏன்னா நான் வந்து என்னுடைய ஆர்ம்டு போர்சஸை அந்த சர்வீஸ் பர்சனில் போகிறேன், நான் வித்ரா பண்ணி கொண்டு வரணும்னா அவங்க அட்டாக் பண்ணுவாங்க, அவங்க உயிருக்குலாம் ஆபத்து இருக்கு. அதனால ஒரு 30 நாட்களுக்கு இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அப்படிதான் படிப்படியாக நான் எல்லாத்தையும் வித்ரா பண்ணி சேஃபா கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னார்னா, அதுக்கு ரீசனபிள் கிரவுண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, அதுக்கு யுஎஸ் காங்கிரஸ் இரு அவைகளும் அப்ரூவல் பண்ணாங்கன்னா இன்னொரு 30 நாளுக்கு கூட அந்த வாரை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுங்க. இப்போ அமெரிக்காவுடைய ஈரான் மீதான இந்த போர் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்பால் மட்டும்தான் ஆரம்பிக்கப்பட்டது. யுஎஸ் காங்கிரஸ் வந்து முதல்ல அப்ரூவல் கொடுக்கல, தெரிவிக்கவே இல்லை. திடீர்னு 28/2/2026 அன்னைக்கு யாரு உலகத்துக்கு யாருக்குமே, ஈவன் நேட்டோ ஆலிஸ் இருக்காங்க இல்லையா, நேட்டோ நண்பர்கள், அமெரிக்காவுடைய நண்பர்கள், அவருக்கு யாருக்குமே தெரியாதுங்க. திடீர்னு 28/2/2026 நைட்ல போய் அமெரிக்கா முழு மூச்சில் ஒரு ராணுவ தாக்குதலை ஈரான் மீது நடத்தி அங்குள்ள சுப்ரீம் லீடர் எல்லாத்தையும் கொண்டு மிகப்பெரிய ஒரு பேரழிவை ஏற்படுத்தினார்கள். இது ஒரு எமர்ஜென்சி பவரை யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். அப்போ ஈரான் வந்து உடனடியாக அமெரிக்காவை தாக்குவதற்கான இமினன்ட் த்ரெட் இருந்ததா அல்லது அட்டாக் பண்ணிருச்சா ஈரானு? இல்லை என்று சூழல் இல்லை. ஆனால் ட்ரம்ப் என்ன சொன்னாரு, இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் தாமதித்தால்
ஈரான் வந்து செறிவூட்டப்பட்ட அந்த யுரேனியத்தை நிறைய பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு வாரம் 7 நாட்கள் அல்லது 10 நாட்களுக்குள் அணுகுண்டு தயாரிச்சிருவாங்க. தயாரிச்சாங்கன்னா முதல் குண்டு எங்க அமெரிக்காவில் தான் போடுவாங்க. தெர் இஸ் இமினன்ட் த்ரெட் அப்படின்னு ஒரு புனையப்பட்ட ஒரு காரணத்தை சொல்லிட்டு 28/2/2026 அன்னைக்கு ஈரான் மீது படையெடுத்தார். ஆக அவர் நோட்டிஃபை பண்ணணும். இப்படி காங்கிரஸ் உடைய அப்ரூவல் இல்லாமல் பிரசிடென்ஷியல் பவர் யூஸ் பண்ணி வார் டிக்ளேர் பண்ணாருன்னா வித்தின் 48 ஹவர்ஸில் அவர் டிக்ளேர் பண்ணணும். 2/3/2026 அன்னைக்கு அவர் வந்து காங்கிரஸ் அவைகள் இரு சபைகளுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் டிஃபென்ஸ் செக்ரட்டரி இருக்கார் இல்லையா பீட் ஹெக்ஸத், அவர் உடனே நோட்டிஃபை பண்ணார், இன்ஃபார்ம் பண்ணார் அவங்களுக்கு. வித்தின் 48 ஹவர்ஸுக்குள்ள பண்ணிட்டார். அப்போ 60 நாட்களுக்குள் அந்த இரு அவைகளினுடைய அப்ரூவல் பெறணும். பட்ஜெட் அப்ரூவலுக்கு எல்லாமே இருக்குது. 60 நாள்னா என்ன அப்படின்னா, அதாவது 28/2/2026 அன்னைக்கு ஈரான் மீது வார் அமெரிக்கா வந்து வார் தொடுத்தது. அந்த 28/2/2026 அன்னைக்கிலிருந்து 60 நாட்களை கணக்கு பண்ணணுமா, அல்லது 2/3/2026 நோட்டிஃபை பண்ணாங்க இல்லையா காங்கிரஸ் சபையில், அன்னைக்கிலிருந்து 60 நாளா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் ஆஃப் லா அப்படின்னு இருந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க வார் ஆரம்பிச்சிலிருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ள சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க லா மேக்கே சொல்றாங்க இல்லை நோட்டிஃபை பண்ணதுலேருந்து 60 நாட்களுக்குள் அவங்க வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ள நோட்டிஃபை பண்ணணும். நோட்டிஃபை பண்ணதுலேருந்து 60 நாட்களுக்குள்ள அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நோட்டிஃபை பண்ண நாட்கள் 60 நாள்னா மே 1 தான் இப்போ வந்து செனட் சபையில் போய் ஏன் நாங்கள் வார் ஆரம்பித்தோம், பிரசிடென்ஷியல் பவர் ஏன் இன்வோக் பண்ணணும் அப்படின்னு பீட் ஹெக்ஸத் வந்து நேற்றுக்கு செனட் சபையில் இன்னைக்கு தொடர்ந்து அவர் வந்து டிப்போஸ் பண்ணிட்டு இருக்கார். நாங்கள் பண்ணது ஜஸ்டிஃபைடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெக்ஸத் என்ன சொன்னார், 60 நாட்கள் இன்னும் வரலைங்க. ஏன்னா ஏப்ரல் 13 நாங்கள் வந்து இன்டெஃபினிட் சீஸ் ஃபயர் அப்படி சொல்லிட்டோம். சீஸ் ஃபயர்னால வார் டெர்மினேட்டட்னு அர்த்தம் தானே, வார் நடக்கலை இல்லை. அப்போ எப்படி நீங்கள் வந்து அந்த நாட்களை ஒரு 18 நாட்களை எப்படி நீங்கள் கணக்கில் 60 நாள் சேர்ப்பீங்க? 60 நாள் பீரியடே வரலைங்க இன்னும். அதனால் நாங்கள் பாராளுமன்றத்தில் அப்ரூவல் பெற வேண்டிய அவசியமே இல்லைங்க. இப்போதைக்கு இன்னும் வார் கன்டினியூ பண்ணலாங்க. நாங்கள் வந்து சும்மா நோட்டிஃபை பண்ணுறோம், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம், எங்களுக்கு பட்ஜெட் வேணும், அதுதான் சொல்கிறோம் அப்படின்னு வாதாட ஆரம்பிச்சிட்டார். அப்போ சில செனட்டர்ஸ், ரிப்பப்ளிகன் அண்டு டெமோக்ராட்டிக் செனட்டர்ஸ் என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து ஒரு கடந்த 13/4/2026 முதல் இன்டெஃபினிட் கால வரையறையற்ற ஒரு சீஸ் ஃபயர்னு சொல்கிறீங்க. ஆனால் சீஸ் ஃபயர்னு சொல்லிட்டு ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸில் நீங்கள் உங்கள் கப்பல் 3 கப்பலை வச்சுக்கிட்டு வர்ற கப்பல்லாம் தாக்கிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுவே வார் ஆக்ட் தானேங்க, வார் சம்பந்தமான ஒரு செயல் தானே. அப்போ வார் கண்டினியூஸ் அர்த்தம் தானே. எப்படி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை நாங்கள் வந்து அமெரிக்காவுடைய மக்களுடைய உயிர்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸை மேற்கொண்டு ஈரானை தாக்கி உயிர்களை நாசப்படுத்த நாங்கள் அழிக்க விரும்பலை. அதனால் பொருளாதார ரீதியாக ஈரானை முதுகெலும்பை உடைப்பதற்காகத்தான் நாங்கள் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸை டோட்டல் பிளாக்கேட் பண்ணியிருக்கோம். இட் வில் நாட் அமௌண்ட் டு ஒரு வார் அப்படிங்கிற மாதிரி அவர் பயங்கரமாக ஆர்கியூ பண்ணார். அதுபோக இந்த வார் ஆரம்பிச்சுட்டாங்க, இன்னமும் கண்டினியூ ஆகும் போல் இருக்கு. எங்களுக்கு டிஃபென்ஸுக்கு 1.4 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் பட்ஜெட் ஒதுக்குங்க. நாங்கள் டெமோக்ராட்ஸ் மட்டும் இல்லை, ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவர்கள் கூட அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதில் நிறைய டெமோக்ராட்டிக் அந்த எம்பிஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க நீங்கள் என்னமோ ஒரு 1.45 ட்ரில்லியன் டாலர்ஸ் நீங்கள் வந்து பட்ஜெட்டு கேட்குறீங்க, டிஃபென்ஸ் பட்ஜெட்டு. இப்போ 25 பில்லியன் டாலர் நீங்கள் செலவு பண்ணி 168 ஸ்கூல் குழந்தைகளை கொல்வதற்காகவா நீங்கள் 25 பில்லியன் டாலர் நீங்கள் செலவு பண்ணீங்க? இது என்னங்க, இது ஒரு வார் கிரைம் ஆகாதா அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக ஒரு பெரிய ஒரு முரண்பாடு நடந்துகிட்டு இருக்கு. போர் ஆரம்பிக்கப்பட்டது எதுக்கு அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன். நான் விடலைன்னா அவங்க என்னை தாக்கிடுவாங்க, நம்ம மக்களை கொன்றுவாங்க அப்படின்னு பிரசிடென்ஷியல் பவர்ஸை நான் இன்வோக் பண்ணேன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையே இல்லையே ரைட் ஃப்ரம் த பிகினிங். இது வந்து ஒரு இல்லீகல் வார். அப்படிப்பட்ட இமினன்ட் அப்ரஹென்ஷன் இல்லவே இல்லை, நீங்கள் பண்ணதே தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த யுஎஸ் காங்கிரஸ் இவங்க செயலை அப்ரூவ் பண்ணுவாங்களா, இந்த வார அப்ரூவ் பண்ணுவாங்களா? 60 நாளையே அப்ரூவ் பண்ண முடியலன்னா அப்போ 60 நாளுக்கு மேலேயும் இவர் கன்டினியூ பண்ணால் எப்படிங்க அப்ரூவல் வாங்க முடியும்? அது ஒரு பெரிய ஒரு கஷ்டம். இன்னும் ஒரு விஷயம் என்ன, நம்ம ஊர் மாதிரி இல்லை, நினச்ச உடனே அங்கெல்லாம் வந்து ரீசஸ் அப்படிம்பாங்க, அதாவது ரெஸ்ட். பாராளுமன்றத்துக்கு காங்கிரஸுக்கு ரெஸ்ட்டும்பாங்க. இப்போ அவங்களுக்கு ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க கோடை விடுமுறையில். மே 11 அன்னைக்கு தான் அவங்க மறுபடியும் பாராளுமன்றத்துக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் டிபேட்டு, இதில் ஓட்டெடுப்பு எல்லாம் எடுக்க முடியுங்க. இதில்
இந்த டெமோக்ராட்ஸ் பார்ட்டி என்ன சொன்னாங்க, ரொம்ப வெகிமெண்டா சொன்னாங்க, இது இல்லீகல் வார், காங்கிரஸ் தான் அப்ரூவ் பண்ணணும், அந்த மாதிரி சிச்சுவேஷன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இல்லை, நீங்க யூனிலேட்டரலா பிரசிடென்ஷியல் பவர்ஸை இன்வோக் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் அப்ரூவல் வேணும், இது இல்லீகல் வார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே நேரத்தில் ரிப்பப்ளிகன் பீரியடு அவங்க கூட செஞ்சாங்க. கொஞ்சம் ரிப்பப்ளிகன் எம்பிஸ் என்ன சொன்னாங்க, ஏங்க இந்த 60 நாள் பீரியடுங்கிறது சீஸ்ஃபயர் பீரியடை கனெக்ட் பண்ண முடியாதுங்க, இன்னும் வரல, அதனால் இப்போதைக்கு அப்ரூவல் தேவையில்லை, இன்னும் இழுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவர்கள், டொனால்ட் ட்ரம்ப் பார்ட்டியை சேர்ந்தவர்களை டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக, ஏங்க we are ready to go with the Democrats, அவங்களுக்கு அவங்க கொண்டு வர தீர்மானத்தில் நாங்கள் சாதகமாக, நீங்கள் வார் பண்ணது தப்புன்னு ஓட்டு போட நாங்கள் ரெடியாக இருக்காங்க, இல்லீகல் வார் நீங்கள் இப்படி அநியாயம் பண்ணிட்டீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக என்ன சொல்கிறாங்க உடனே ரிப்பப்ளிகன்ஸு, ஏங்க ரொனால்டு ரீகன், பில் கிளின்டன், அது மாதிரி பராக் ஒபாமா அவங்க ஆட்சி காலத்தில் கூட 60 நாளைக்கு மேலே வாரெல்லாம் இப்படி கொண்டு போனாங்களே, அப்போல்லாம் நீங்கள் ஒன்றும் சொல்லலை, இப்போ எங்களை மட்டும் சொல்கிறீங்க நீங்கள், இது முக்கியமான வார், ஈரான் வார் அப்படின்னு அவங்க வாதிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள 2 அவைகளிலும் இந்த வார் சரியா தப்பா அப்ரூவ் பண்ணணுமா, மேற்கொண்டு கண்ணி பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு காங்கிரஸ் சபை, யுஎஸ் காங்கிரஸ் சபை இரு சபைகளும் ஓட்டெடுப்பு நடத்த இருக்காங்க. அப்போ எத்தனை பேருக்கு இருக்காங்க அமெரிக்காவில் அப்படி இந்த யுஎஸ் 2 சபைகள் அப்படின்னா, அமெரிக்காவுடைய காங்கிரஸ் என்று சொல்லப்பட்ட ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அண்ட் செனட் சபை மொத்த உறுப்பினர்கள் 535 பேர் இருக்காங்க. செனட்ல மட்டும் மொத்தம் 100 உறுப்பினர்கள், அதில் 53 பேர் ரிப்பப்ளிகன் டொனால்ட் ட்ரம்ப் பார்ட்டியை சேர்ந்தவர்கள், மீதி 47 பேர் டெமோக்ராட்டிக் பார்ட்டி எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள். அது மாதிரி ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லுவோம் இல்லையா, லோக்சபை நம்ம ஊர் மாதிரி, அதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவங்க மொத்தம் 435 பேருங்க. அதில் 217 பேர் டொனால்ட் ட்ரம்ப் கட்சியை சேர்ந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவர்கள், 212 பேர் டெமோக்ராட்டிக் பார்ட்டி சேர்ந்தவர்கள். ஆக மொத்தம் உள்ள 535 மெம்பர்ல டொனால்ட் ட்ரம்புக்கு சாதகமாக ரிப்பப்ளிகன் பார்ட்டி சேர்ந்தவங்க 270 பேர் இருக்காங்க. எதிர்த்தரப்பில் 259 பேர் இருக்காங்க. ஆனால் பெரும்பான்மையான ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவர்கள் இப்போ ட்ரம்ப் மேல அதிருப்தியால் இருக்கிறதுனால டெமோக்ராட்டோட சேர்ந்துட்டு இந்த வார் தப்புன்னு ஓட்டு போட்டோம்னா மிகப்பெரிய தோல்வியாகத்தான் அது டொனால்ட் ட்ரம்புக்கு அமையும். இன்னும் ஒரு வாரத்தில் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க. ஆனால் வார் என்பது இல்லீகல் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அமெரிக்க சட்டப்படி இந்த வார் பவர்ஸ் ரெசல்யூஷன் ஆக்ட் 1973 பிரகாரம் இது இல்லீகலா என்பதை இன்னும் ஒரு வாரத்தில் அமெரிக்க காங்கிரஸ் முடிவு செய்ய போகிறது. ட்ரம்பின் பேச்சை ட்ரம்பே கேட்க மாட்டாருங்க. அப்போ காங்கிரஸுக்கு மட்டும் அவர் பயப்படுவாரா என்ன? அதனால ஈரான் மீது கண்டிப்பாக மறுபடியும் ஒரு மூர்க்கத்தனமான தாக்குதல் 1 or 2 days நடக்கத்தாங்க போகுது. உலக நாடுகள் அனைத்துமே சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக போரில் இறங்குமா அப்படின்னா இறங்கவே இறங்காதுங்க. ஆக உலக நாடுகள் அனைத்தும் அமெரிக்காவுக்கு எதிராக பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் ட்ரம்ப் ஒருவேளை பம்மலாங்க. அதுவும் நடக்குமா? நடக்கவே நடக்காதுங்க. ஆக ஈரான் மீதான அமெரிக்காவின் போர் நிற்பதற்கான அறிகுறியே பக்கத்தில் வெகு அருகில் தென்படவே இல்லைங்க. அசுரன் ஆண்டால் உலகத்துக்கே அது அழிவு என்பது நமக்கு தெரியாததா என்ன?